தன்னுடைய பேரனுடைய படம் ரிலீஸ் ஆகாம அதுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கிறதுனாலதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. விஜயோட படத்துக்காகலாம் கிடையாது, ஜனநாயகன் படத்துக்கான பிரச்சனை இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குது. சர்டிபிகேட் தராம கிட்டத்தட்ட ஒரு வாரமா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. ஆனா தன்னுடைய பேரனுடைய படத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வரும்போதுதான் முதலமைச்சருக்கு சென்சார் போர்டு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து பதிவுக்கு கீழேயே பலரும் கண்டனத்தை தெரிவிச்சு அவருக்கு முதலமைச்சரோட பதிவுக்கு பதில் கருத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய கருத்து எல்லாமே முழுக்க முழுக்க அவருடைய குடும்பம் சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமூக வலைதளங்கள்ல ரைட்டப் எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஒரு சார்பா தான் முதலமைச்சர் பாக்குறாரு, இத பொதுவா பார்க்கல, விஜய்க்கும் சேர்த்து அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சருடைய கருத்து பொதுவானதா அல்லது தன்னுடைய பேரனுக்கானதா அல்லது எப்போதும் போல அரசியலுக்கானதா அப்படிங்கிறத பத்தி நீங்க உங்க கமெண்ட்ஸா பதிவிடுங்க.